Hello friends, welcome to your own channel Knowledge Adora. நம்ம கம்பெனி அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து ஐடிஎஃப்சி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்ட் 1ல் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி பேசினோம். இப்போ பார்ட் 2ல் வந்து கம்பெனி ஏன் ஃபார்ம் ஆச்சு, அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அது இன் ரிலேட்டட் டு இப்போ FY21 ஓட Q1 ரிசல்ட்ஸில் வந்து மேப் பண்ணிவிட்டு ஆர் தே இன் லைன் வித் தட் பர்டிகுலர் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்ட்டு பார்ப்போம். நம்ம சொன்னோம் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இல்லைங்க, இட் வில் பி பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. Part 1 was the history, the போன வீடியோ பார்த்தது. Part 2 will be in relation to the Q1 result of financial year 2021. Part 3ல வந்து an interesting subject about reverse merger பற்றி பேச போகிறோம். வாங்க, let's explore what exactly அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க ரியலி சொன்னதான் செய்கிறாங்களா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். FY21 Q1 ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த COVID-19 சுச்சுவேஷனுக்கு லாக்டவுன் ஜென்ரலாக இருந்துச்சு. இந்த லாக்டவுன்லேயும் வந்து பேஸ்ட் ஆன் தி கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஆஸ் வெல் அஸ் தி ஆர்பிஐ கைட்லைன்ஸ் வச்சு சில பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க டு தி கஸ்டமர் சர்வீஸ்க்காக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கேஒய்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டன் ஆன் அ வீடியோ பேஸ்ட் கேஒய்சி ஸோ தட் customers need not rush to the branch. Only emergency service மட்டும் branchல இருந்துச்சு. மீதி எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் சர்வீஸில் கொண்டு வந்துட்டாங்க because they rely more on technology things. Whereas when it comes to the retail disbursals எடுத்து பார்த்தோம்னா, in the month of April and May பார்த்தோம்னா, due to this lockdown the retail disbursals was very less. ஆனால் இந்த ஜூனில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஈஸ் பண்ணாங்க, லாக்டவுனோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஈஸ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து the retail dispersals வந்து அதிகமாச்சு. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி இன் இம்ப்ரூவிங் தி பிஸ்னஸ் ஃபார் தி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். மே 2020 ஆர்பிஐ வந்து செகண்ட் மொரட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இட் வில் பி அப் டு எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி தே ஹவ் மேட் எலிஜிபிள் ஃபார் அந்த யார் இருந்த கஸ்டமர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் தோஸ் அப்ளிகேஷன்ஸ் அவங்க மொரட்டோரியம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் ஹஸ் கிவன் அபவுட் 28% ஆஃப் இட்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து ஆப்ட் பண்ணியிருந்தாங்க மொரட்டோரியம்க்கு. வேறஸ் நீங்கள் இதில் எடுத்தோம்னா ஹோல்சேல் அப்படின்ட்டு பார்த்தோம்னா 35% வந்து ஹவ் ஆப்டட் ஃபார் தி மொரட்டோரியம். இப்போ கேபிட்டல் பொசிஷன் வைஸ் அப்படின்ட்டு எடுத்து பார்த்தோம்னா ஜூன் 30th 2020 அவங்களோட நெட்ஒர்த் வந்து 17,436 crores இருந்துச்சு. அவங்களோட புக் வேல்யூ எடுத்து பார்த்தோம்னா இட் வாஸ் ₹30.74 பர் ஷேர் அப்படின்ட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த ரேஞ்சில் தான் ப்ளஸ் ஆர் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கேபிட்டல் அடிகசி ரேஷியோ அப்படின்ட்டு பார்த்தோம்னா இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் அட் 15.03. இதை டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருந்துச்சு, அவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்றதும் நம்ம பார்ப்போம். இப்போ மொரட்டோரியம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து இட் வாஸ் அபவுட் 45% இந்த லாஸ்ட் குவார்ட்டர் வந்து மொரட்டோரியம் ஆப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ப்ரொவிஷனிங் அதுக்காக வச்சுருந்தாங்க. இப்போ இந்த மொரட்டோரியம் ஹேஸ் ரெடியூஸ் டு 28%. இதே வந்து அவங்க எண்ட் ஆஃப் திஸ் மந்த் தட் இஸ் ஆகஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா தே ஆர் எக்ஸ்பெக்டிங் திஸ் மொரட்டோரியமோட எஃபெக்ட் வந்து 10% குறையும் அப்படின்ட்டு தேர் எக்ஸ்பெக்டிங் இட். நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது நம்ம வெரி கிளியராக சொல்லியிருந்தோம், இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ், மேனேஜ்மெண்ட்டோட மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் டு கெட் இன் டு தி ரீட்டைல் செக்மெண்ட். ஸோ ரீட்டைல் செக்மெண்ட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா தி என்பிஎஸ் குட் பி ரெடியூஸ். ஏன்னா ஹோல்சேலில் வந்து தேர் குட் பி அ பாசிபிலிட்டி ஆஃப் ஹையர் என்பிஎஸ். அண்ட் ரீட்டைல் செக்மெண்ட் போது த காசா நம்பர்ஸ் வில் கோ அப். ஸோ நம்ம காசா அப்படின்ட்டு என்ன சொன்னால் கரண்ட் ஆஸ் வெல் அஸ் தி சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இவங்க வந்து மேஜர் வந்து ரீட்டைல் செக்மெண்ட் போகணும். ஸோ அவங்க ஹிஸ்ட்ரியை சரி டஸ் இட் ரிஃப்ளெக்ட் இன் டு த ரிசல்ட்ஸ் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ ரீட்டைல் லோன் செக்மெண்ட் டு தி பர்சன்டேஜ் ஆஃப் தி டோட்டல் லோன்ஸ் அப்படின்ட்டு நம்ம மார்ச் 2019 பார்த்தோம்னா ரீட்டைல் வந்து பார்த்தோம்னா 37% இருந்துச்சு. வேறாஸ் தி ஹோல்சேல் அப்படின்றது 63% இருந்துச்சு. அதே நம்ம 2020 மார்ச்சில் பார்த்தோம்னா அவங்களோட ரீட்டைல் லோன்ஸ் செக்மெண்ட் வந்து 54% இருந்துச்சு. வேறாஸ் தி ஹோல்சேல் வந்து ஹஸ் ரெடியூஸ் டு 46%. இதே ஜூன் 2020 ஃபார் திஸ் குவார்ட்டர் when it has been posted, they have posted the same thing. It's related to March 2020 பண்ண மாதிரியே தான். Retail is 54% and the wholesale is 46%. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று பார்க்கணும். They have acquired a particular portfolio which what we PSL அப்படின்வாங்க, which is priority sector lending. ஸோ அந்த பிஸ்னஸ் அக்வயர் பண்ணதுனால அவங்க they have got few more additional loan books and other things which is added up to this. ஸோ அப்போது ரீட்டைலில் வந்து அதையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா இட் இஸ் கம்மிங் டு ரீட்டைலோட லோன் அசெட் வந்து இட் கம்ஸ் டு 61%. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இந்த ரீட்டைல் செக்மெண்ட்டை தான் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, டு மேக் இட் 70%.
ஸோ ஆல்மோஸ்ட் 61% இப்பயே அச்சீவ் பண்ணிட்டாங்க. அவங்க 5 இயர்ஸ் சொல்லியிருந்தாங்க, they have been able to achieve it in 2 years itself. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் வந்து இந்த ரீட்டைல் அசட்டோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இப்போ நம்ம கேபிட்டல் ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது கேபிட்டல் ஃபர்ஸ்ட் வந்து அதோட லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் க்ரூ அட் தி ரேட் ஆஃப் 35% ஆஃப் சிஏஜிஆர். அதே வந்து 8 இயர்ஸில் வந்து இட் வாஸ் 96% வந்து இருந்துச்சு. அவங்க வந்து அவங்களோட இன்செப்ஷன் லைக் 2010லேருந்து பார்த்தோன்னா ஒரு 95 crores they have gone to a level of 30 crores அப்படின்ட்டு they have increased. ஸோ அதே மேனேஜ்மெண்ட் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்காக வந்தோம், அவங்க they are very confident that by the growth prospects அவங்களுக்கு இருக்கிறது வச்சுட்டு ஓவர் இயர்ஸ் மெனி இயர்ஸ் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ் அவங்க வந்து 25% அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த சார்ட்டில் பார்த்தோம்னாவே இப்போ தெரியும் டிசம்பர் 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்த்தோம்னா தேர் இஸ் அ சப்ஸ்டான்ஷியல் இன்க்ரீஸ் இன் தி ரீட்டைல் ஃபண்ட் அசட்ஸ். ஸோ இயர் பேசிஸில் பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் ஆஃப் 11,401 crores. த க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் போது 26% அவங்க க்ரோ பண்ணியிருக்காங்க. அவங்க 25% வந்து தே ஆர் பிளானிங் டு இன்க்ரீஸ் இயர் ஆன் இயர். ஸோ அவங்க சொல்லியிருக்கிறதோட தே வில் கோ எக்ஸ்ட்ரா மைல் டு அச்சீவ் மோர் தென் 70% அப்படின்ட்டு தோணுது இன் திஸ் ரேட். ஸோ பட் June 2020 there is a dip in this. The reason is because of this COVID situation. Once the market is opening up, the economy is opening up அப்படின்னா there will be a substantial growth in this particular retail segment அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ரீட்டைல் செக்மெண்ட்டை பார்த்தோம். அதே மாதிரி நம்ம வந்து ஹோல்சேலோட அசட்டோட இது பார்த்தோம்னா அவங்க ரீட்டைல் இன்க்ரீஸ் பண்ணணும், ஹோல்சேலில் டிக்ரீஸ் பண்ணணும், இதுதான் அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ். நம்ம இங்கே பார்த்தோம்னா சார்ட் வைஸில் பார்த்தோம்னா டிசம்பர் 2018 வந்து த ஹோல்சேலோடது வந்து 56,809 crores இருந்துச்சு. whereas when it comes to June 2020 பார்த்தோம்னா 37,928 crores தான் இருக்குது. 37,928 crores தான் இருக்குது. ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து 14,747 crores டிக்ரீஸ் ஆயிடுது. தட் இஸ் அட் தி ரேட் ஆஃப் 28%. ஸோ அவங்க ஹோல்சேலை டிக்ரீஸ் பண்ணி ரீட்டைலை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் தேர் காசா கோஸ் அப். ஸோ காசா கோஸ் அப் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் த நெட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வில் ஆல்சோ கோ அப். அல்டிமேட்லி திஸ் வில் result in the good performances years to come for IDFC First Bank. நம்ம ரீட்டைல் பார்த்தோம், then we also saw about the wholesale. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸில் பார்த்தோம்னா yes they want to make it infrastructure also zero. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜீரோ பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கும்போது அவங்க வந்து டிசம்பர் 2018 பார்த்தோம்னா 22,710 crores இருந்துச்சு, which they decreased to 13,416 by June 2020. So year on year basis la pathona 34% was a decrease and it is standing at 6,907 crores வந்து reduce பண்ணியிருக்காங்க. So the management what they said and the direction அவங்க பண்றது பார்த்தோம்னா they are going in the direction of the set objectives by the bank. Hence அவங்க வந்து we want to be the bank of the future என்றதுல எந்த சந்தேகமும் இருக்காது அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஃபண்டட் அசட்டோட பிரேக்கப் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மார்கேஜ் லோன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜூன் 2019 வந்து 15,620 crores இருந்துச்சு. அதே வந்து ஜூன் 2020 வந்து இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட் பை 30% அண்ட் இட் ஹஸ் ரீச் டு 20,288 crores ரைஸ் ஆயிடுச்சு. கன்சியூமர் லோன் செக்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா 16,212 19,211 crores இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் வந்து 18%. MSME loan வந்து 7,925 crores it has gone to 9,775 crores, increase of 23%. Rural microfinance எடுத்துக்கிட்டோம்னா 4,885 crores 6,769 crores increase ஆயிருக்கு. அதாவது இயர் ஆன் இயர் க்ரோத் பேசிஸில் நம்ம சொல்ல போனோம்னா 39%. ஸோ ஓவரால் நம்ம ரீட்டைல் ஓட இது டோட்டல் ஃபண்ட் அப்படின்ட்டு அசட்டோட இன்க்ரீஸ் அப்படின்ட்டு சொல்ல பார்த்தோம்னா ஜூன் 2019 வந்து 44,642 crores இருந்துச்சு. வேறஸ் ஜூன் 2020 56,043 crores இருக்கு, which is an increase of 26% இயர் ஆன் இயர் பேசிஸ். ஸோ அவங்க வந்து 25% அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சிருந்தாலே they can achieve what they intended to do it. Right now it is 26%. இந்த கோவிட் சுச்சுவேஷன் வந்ததுனால, கொரோனா சுச்சுவேஷன் வந்ததுனால there is a decrease in business in spite of it. அதாவது ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட லாஸ்ட் குவார்ட்டரும் இந்த ஃபினான்ஷியல் இயரோட
ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோட இது பார்த்தா ரிசல்ட்ஸ் பார்த்தாலே இட்ஸ் ரியலி என்கரேஜிங் வென் வி சி தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் தி ரீட்டைல் அசெட்டோட குவாலிட்டி பார்க்கும்போது. அதே மாதிரி நம்ம வேற என்ன கார்பரேட்ஸ்க்கு அதான் அசெட் பிரேக்கப் பார்க்கும்போது கார்பரேட்ஸ்க்கு பார்த்தோம்னா 32,352 crores வந்து இஸ் ரெடியூஸ் டு 24,512 crores ரெடியூஸ் ஆயிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்களேன், 20,322 crores has been reduced to 13,416 crores. The large corporatesக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து 2,415 crores is come down to 1,832 crores. So overall the wholesale asset ஓட ஃபண்டை பார்க்கும்போது it is reduced from 52,675 from June 2019 37,928 June 2020, a decrease of 28%. So they are meeting the standards as per their objectives, and down the line இது மோர் ஆஃப் அ ரீட்டைல் பேங்காக மாறப்போகுது. ஸோ மோர் ஆஃப் அ ரீட்டைல் பேங்க் அப்படின்னும் போது நம்ம சொன்ன மாதிரி த பெனட்ரேஷன் இன் தி மார்க்கெட் வில் கோ அப் அண்ட் ஆல்சோ தி நம்பர் ஆஃப் customers will go up. So the more number of customers, the more is the CASA ratio, and more will be in terms of the net interest earned. நம்ம நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஐடிஎஃப்சி பேங்காக இருக்கும்போது பிஃபோர் மர்ஜர் ஐடிஎஃப்சி பேங்காக இருக்கும்போது செப்டம்பர் 2018 பார்த்தோம்னா அவங்களோட என்ஐஎம் தட் இஸ் அவங்களோட மார்ஜின் வந்து 1.56 இருந்துச்சு. அதே வந்து மர்ஜருக்கு அப்புறம் வித் கேபிட்டல் ஃபர்ஸ்டோட மர்ஜ் அப்புறம் வந்து it became IDFC First Bank. அது merge ஆன அப்புறம் it was 2.89% in December 2018. இப்போ Q1 of 2021 பார்த்தோம்னா 4.53%க்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட எய்மே வந்துட்டு டு கீப் இட் அட் தி ரேட் ஆஃப் 5 to 5.5% ஃபார் நெக்ஸ்ட் 5 years அப்படின்ட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விச் திஸ் growth வைஸ்ல பார்த்தோம்னா ஃபினாமினன் அண்ட் தே வில் பி ஏபிள் டு மேனேஜ் இட். இப்போ இதே வந்து பெரிய பேங்க் லைக் ஹெச்டிஎஃப்சின்ட்டு பார்த்தா கூட அவங்களும் வந்து 4.5% தான் இருக்கு. ஸோ தே ஹவ் கம் டு 4.53 ரைட் நவ் which is IDFC First Bank. ஸோ இதே ப்ரோக்ரஸ்ல போயிட்டு இருந்தாங்கன்னா my personal opinion is they will basically cross 5 and may reach even 6 in very short டைம்ல வந்து ரீச் பண்ணுவாங்க அப்படின்ற என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து அவங்களோட அசட் குவாலிட்டியை ரொம்ப ஹையாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிராஸ் நான் பர்ஃபார்மிங்கோட லோன் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 2019 வந்து 2,419 crores இருந்துச்சு. அதே ஜூன் 2020 வந்து 1,742 குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ப்ரொவிஷனிங் பாருங்களேன், it was 1,203 in June 2019, whereas now they have increased the provisioning to almost 1,305. ஸோ அவங்க ப்ரொவிஷனிங் பண்ணதுனால ஈவன் இன் கேஸ் ஆஃப் எனி திங் அட்வர்ஸ் ஆச்சுன்னா கூட த பேங்க் கேன் ஏபிள் டு சஸ்டெயின் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதே அவங்களோட என்பிஐ எடுத்துங்களேன், கிராஸ் என்பிஐ பார்த்தோம்னா இட் வாஸ் அட் 2.66 in June 2019. In June 2020 it has reduced to 1.99. நெட் என்பிஐ பாருங்களேன், இட் இஸ் கமெண்டபிள் நம்பர்ஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 2019 1.35%, அதே ஜூன் 2020 வந்து 0.51%. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் as shown by this particular bank. இதில் வந்து 45% ஆஃப் தி லோன் புக் எப்படின்னு பார்த்தா வாஸ் அண்டர் மொரட்டோரியம். இதே வந்து தே ஹவ் ரெடியூஸ்ட் இட் டு 28%. இப்போ வந்து ஆகஸ்ட் எண்டில் பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, தே ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் டு ரெடியூஸ் இட் டு 10% அப்படின்ட்டு இருக்குது. த என்பிஐ நெக்ஸ்ட் 2 quarters வந்து தேர் ஆர் சான்சஸ் டு இன்க்ரீஸ். ஏன்னா தேர் இஸ் இஷ்யூ வித் ரிலேட்டட் டு கரோனா வைரஸ், தி எக்கானமி இஸ் லிட்டில் பிட் இன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ சில பேருக்கு சேலரி கிடைக்காம டைமில் கிடைக்காம இருக்கிறதுனால தேர் குட் பி அ ஸ்ட்ரெஸ். ஸோ அதனால வந்து the NPA might increase, even MSME கூட சான்சஸ் இருக்கு. ஆனால் no need to worry. Reason is bank has made sufficient provisioning பண்ணதுனால பேங்க்குக்கு அவ்வளோ பெரிய மேஜர் இம்பேக்ட் இருக்காது அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் இங்கே கொடுத்துருக்க என்பிஏ நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மொரட்டோரியமுக்கு எவ்வளோ கிராண்ட் பண்ணியிருக்காங்களோ அதையும் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதாவது சடனாக உங்களுக்கு வந்துட்டு ஓகே வி ஆர் கோயிங் கெட்டிங் இன் டு லாஸ் அப்படின்ட்டு ஆல்ரெடி இது ப்ரொவிஷன் பண்ணதுனால ஸோ பேங்க் கேன் சஸ்டெயின் ஈவன் இஃப் தேர் இஸ் அ கலெக்ஷன் இஷ்யூஸ் இருந்தாலும் தே கேன் சஸ்டெயின்.
இப்போ நீங்க சார்ட் வந்து gross NPA to that of net NPA பார்க்குறீங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் net NPA has come down to 0.51%. Look at the trend actually. From 2.66 gross NPA has come down to 1.99 and 1.35 length it has come down to 0.51. So it's a remarkable performance by IDFC First Bank. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து என்னன்னு பார்த்தோம்னா கிராஸ் என்பிஏ அண்ட் நெட் என்பிஏ வந்து ரிலேட்டட் டு தி லோன் புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இதே நம்ம ரீட்டைல் செக்மெண்ட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராஸ் என்பிஏ வந்து மார்ச் 2019 வந்து 2.18% இருந்துச்சு. whereas in June 2020 it has been reduced to 0.87%. இதே நெட் என்பிஏ பார்த்தோம்னா மார்ச் 2019 வந்து 1.24% இருந்துச்சு. இப்போ ஜூன் 2020 வந்து பார்த்தோம்னா 0.24% குறைஞ்சிருக்கு. அதே நீங்கள் ப்ரீவியஸ் குவார்டர் எடுத்து பார்த்தோம்னா கூட மார்ச் 2020 கூட 0.67 இருந்துச்சு. இன் ஸ்பைட் ஆஃப் திஸ் கோவிட் சுச்சுவேஷன் அண்ட் லாக்டவுன் சுச்சுவேஷன் இருந்தாலும் த என்பிஏ ஹேஸ் கம் டவுன் டிராஸ்டிக்லி. ஸோ இவங்க ஃபண்டமெண்டலி இவங்களோட பேஸ் ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டு மேக் திஸ் பேங்க் ஆஸ் அன் ரெனவுண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்ட் பேங்காக பண்ணுறதுக்காக தே ஹவ் கிரியேட்டிங் தி ஃபவுண்டேஷன். இப்போ பேங்க்கோட லைபிலிட்டி செக்மெண்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ப்ரீவியஸாக வந்து பிஃபோர் திஸ் மர்ஜர் ஆர் டியூரிங் த மர்ஜர் கூட பார்த்தோம்னா இவங்க வந்து பாரோயிங்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷனல் பாரோயிங்ஸாக இருந்தது, விச் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாஸ் ஹையர் அண்ட் அதர் பாரோயிங்ஸ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாஸ் ஹையர் ஃபார் தி பேங்க். ஸோ இதுலேருந்து தே வாண்டட் டு மூவ் டுவர்ட்ஸ் தி ரீட்டெயில் செக்மெண்ட். ஸோ ஃப்ரம் யூ கேன் சே டிசம்பர் 2018 டியூரிங் தட் மர்ஜர் அவங்களோட கோர் டெபாசிட், அதாவது பேங்கிங் கஸ்டமர்ஸோட மணி, தட் இஸ் காசா, தட் இஸ் கரண்ட் அக்கௌண்ட் as well as தி சேவிங்ஸ் அக்கௌண்ட் இது பார்த்தோம்னா ப்ளஸ் தி டேர்ம் டெபாசிட்ஸ் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம்னா இட் வாஸ் only 27% of the total liability. The other liabilities was 73%. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா they have to pay more interest. whereas இந்த 27% கஸ்டமர்ஸ் கொடுக்கறது வந்து 7% interest, 4% interest. This is what they are supposed to give. whereas இன்ஸ்டிடியூஷனல் லெண்டர்ஸ்க்கு வந்து மணி வாங்கியிருந்தோம்னா தி சார்ஜ் அட் சே 8%, 10%, 12% ஃபார் எக்ஸாம்பிள். இதுலேருந்து தே ஹவ் மூவ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் திங் டு அ லெவல் ஆஃப் மார்ச் 2020 பார்த்தோம்னா இந்த கோர் டெபாசிட், தட் இஸ் ரீட்டைல் காசாகவும் ப்ளஸ் அவங்களோட டேர்ம் டெபாசிட்டோட லைபிலிட்டி பார்த்தோம்னா 59% ஆச்சு அண்ட் தே ஹவ் ரெடியூஸ் தி அதர் டெபாசிட்ஸ் டு 41%. ஜூன் 2020 த நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஃப்ரம் மார்ச்சில் பார்த்தோம்னா the 59% of the core deposit has increased to 64%, whereas the other deposit has decreased from 41 to 36%. So it is basically the bank is going as per their plan of retail outlook, very clear ஆன ஸ்டாண்ட் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. காசா டெபாசிட்ஸ் எப்படின்ட்டு பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து 145% ஸ்ட்ராங் க்ரோத் நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ டிசம்பர் 2018 பார்த்தோம்னா இட் வாஸ் 5274 crores இருந்துச்சு. இப்போ 30th of June 2020 பார்த்தோம்னா 23,491 crores இருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது 145%, தட் இஸ் இன் அப்சல்யூட் டேர்ம்ஸில் வந்து 13,898 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Quarter on quarter basis la pathona 14% growth, that is in absolute terms it is 2830 crores வந்து increase ஆயிருக்கு in terms of CASA deposits. இப்போ நம்ம காசாவை பார்த்தோம், காசா ரேஷியோவை பார்த்தோம்னா again there is a substantial increase. So before that CASA ratio அப்படின்னா the CASA to that of the total deposit will give you the CASA ratio. So 31st of December 2018 CASA ratio எவ்வளோ இருந்துச்சுன்னா it was 8.68% இருந்துச்சு. In June 30th 2020 பார்த்தோம்னா it is 33.74% வந்து காசா ரேஷியோ இருக்குது. தெர் இஸ் அ ஸ்ட்ராங் க்ரோத் வென் யூ சி த ரேஷியோ as well as on இயர் ஆன் இயர் பேசிஸ் அண்ட் குவார்டர் டு குவார்டர் பேசிஸ்லேயும் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. இதே கோட்டக் பேங்க் என்று எடுத்து பார்த்தோம்னா அவங்களோட காசா ரேஷியோ வந்து 56% இருக்குது. IDFC First Bank as of now it is 33.74, whereas Kotak Bank அப்படின்ட்டு பார்த்தோம்னா it is 56%. A bank which is a very large bank and having a presence for such a long time வந்து அவங்களோட பர்சன்டேஜ் வந்து 56 இருக்குது. இந்த பேங்க் which is at 2018 mergerலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா it is at 33%. Look at the kind of progress this bank has shown and the kind of one management style that has been operating. So பார்த்தோம்னா they are doing tremendously good. ஸோ இப்போ காசா நல்லா இருந்தது அப்படின்னா the NI margin வந்து இன்க்ரீஸ் ஆகும். NI அப்படின்றது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்.
So net interest margin will வந்து நல்லா increase ஆகும். The net interest margin right now it is 4.5% இருக்கு for IDFC First Bank. இவங்களோட objective to make it to 5 or 5 between 5 to 5.5 அப்படின்றாங்க. ஆனால் at this particular progression rateல பார்த்தோம்னா 5 என்ன they can cross even to 6 very shortly. ஸோ என்ஐ மார்ஜின் நல்லா இருந்துச்சு, காசாவும் நல்லா ஹையாக இருந்துச்சுன்னா பேங்க் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ பேங்க் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா இன் அ இயர் ஆர் டூ யூ கேன் see the reflection of profitability in the books of account in IDFC First Bank. ஸோ நல்ல ஒரு profitability growth இருக்கும். ஸோ what the objective of IDFC First Bank by Vaidhi, what was Mr. Vaidyanathan, what was said, he doesn't care about the share price of the bank, whereas he is more worried about creating the wealth for the shareholders. So once all these foundations are being set, NI grows up, they will be increase in the profitability அப்படின்னா 100% they will be reflected in the share price. Ultimately the wealth of the shareholders is going to go very high. பேங்க் வந்து பேசிக்காக அவங்க வந்து ஹோல்சேல் டெபாசிட்ஸும் பாரோயிங்ஸ் வந்து they reduce பண்ணிட்டு they want to increase the retail deposit. So what you see right now is what has been there in terms of total borrowings பார்த்தோம்னா legacy long term bonds வந்து ஜூன் 2019 13,865 crores they have reduced it to 10,638 crores, a reduction of 23%. So long term bonds எல்லாம் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃப்ரா பாண்ட்ஸும் பார்த்தோம்னா there is a reduction from 10,434 crores 10,166 crores, reduced by 3%. Refinance பார்த்தோம்னா 13,379 crores 12,000 crores reduce பண்ணிருக்காங்க, 10% decrease இருக்கு. மற்ற borrowings பார்த்தோம்னா 23,966 they have reduced it around 48% to come to 12,471 crores. So total borrowings வந்து 61,644 crores 45,274 crores, 27% குறைச்சிருக்காங்க. whereas இந்த retail segmentல இருக்கிற காசா பார்த்தீங்கன்னா 145% இன்க்ரீஸும், டேர்ம் டெபாசிட் வந்து 7.6% இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஸோ கஸ்டமர் டெபாசிட் வந்து 45,775 crores 62,409 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 36% இன்க்ரீஸ். ஸோ they are moving towards the retail deposit and removing the dependency on the other wholesale deposit as well as the borrowings dependency குறைச்சிட்டு இருக்காங்க. இன்கம் ஸ்டேட் இது வந்து நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்ட்டு சொல்லலாம், பிஎன்எல் சொல்லலாம். ஸோ பிஎன்எல் ஆஃப் திஸ் குவார்ட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதாவது இன்கம் தட் பேங்க் ஜெனரேட்ஸ் பேஸ்ட் ஆன் தி லோன்ஸ் ப்ரொவைடட் டு கஸ்டமர்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது Q1 ஃபார் தி ப்ரீவியஸ் இயர், தட் இஸ் ஃபினான்ஷியல் இயர் 2020, தட் இஸ் ப்ரீவியஸ் இயருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் 3,793 இந்த Q1, தட் இஸ் Q1 ஃபார் தி ஃபினான்ஷியல் இயர் 2021 பார்த்தோம்னா 3,831 crores, அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் 1% இயர் ஆன் இயர் பேசிஸ். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ், அதாவது பேங்க் வந்து லோன் வாங்கியிருக்கு ஃபார் விச் இட் ஹாஸ் டு பே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது தட் ஹாஸ் பீன் ரெடியூஸ்ட் பை 16%. அதாவது Q1 ஆஃப் 2020 பார்த்தோம்னா 2,619 இட் ஹஸ் ரெடியூஸ் டு 2,205, 16% ரிடக்ஷன் இருக்கு. ஸோ ஃபீஸ் அண்ட் அதர் இன்கம் டியூரிங் திஸ் கோவிட் சுச்சுவேஷன் பேங்க் ஆப்ரேஷன்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லாதனால எல்லா பேங்க்குக்கும் வந்து ஃபீஸ் அண்ட் அதர் இன்கம் ரெடியூஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி IDFC பேங்க்கும் வந்து 321 crores இட் ஹஸ் ரெடியூஸ் டு 148 crores, ரிடக்ஷன் ஆஃப் 54%. ஃபீஸ் அண்ட் அதர் இன்கம்ஸில் குறைஞ்சிருக்கு. ட்ரேடிங் கெயின்ஸ் அப்படின்ட்டு எடுத்து போனால் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லெட்ஸ் கம் டு தி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து இட் இஸ் ரெடியூஸ்ட் it has increased to 4% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ ரொம்ப பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் இன்க்ரீஸ் டு 4%. அண்ட் ப்ரொவிஷனிங்ஸ் பார்த்தோம்னா இட் இஸ் 40% குறைச்சிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து ப்ரொவிஷனிங் குறைச்சிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க சப்சிக்வெண்ட் ப்ரொவிஷனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கோவிட் ப்ரொவிஷனிங் பார்த்தோம்னா 764 crores வந்து இருக்குது, 375 crores வந்து அடிஷ்னல் ப்ரொவிஷனிங் ப்ளஸ் 225 வந்து இந்த குவார்ட்டர் இந்த Q1 ஆஃப் 2020 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிக்வேட் ப்ரொவிஷனிங் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னும் போது இன் Q1 2020 வந்து the bank posted a loss of 617 crores, and in Q4 of 2020 first time they have posted a profitability of 72 crores வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி காமிச்சிருக்காங்க. இதே Q1 ஓட 2021 பார்த்தோம்னா they have posted a profitability of 94 crores. Even during the last
quarter of 2020 where COVID last 2 months வந்து எஃபெக்ட் ஆயிடுச்சு, ப்ளஸ் இந்த குவார்ட்டருக்கும் வந்து பார்த்தோன்னா எஃபெக்ட் ஆயிருக்கு. ஆனாலும் they have shown a profitability of 94 by reducing the expenses, increasing the incomes வந்து காமிச்சு 94 crores வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 31% increase of profitability they have shown. ஸோ ஆஃப்டர் 6 கன்சிக்யூட்டிவ் லாஸ் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் 2020 Q1 வந்து லாஸ் இருந்துச்சு. அதே Q4 வந்து ஃபர்ஸ்ட் டைம் 72 crores போஸ்ட் பண்ணாங்க. தென் ஸ்டார்டட் தி ஃபேஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி காமிச்சிருக்காங்க. ஏன்னா தே ஹவ் மேட் அடிக்வேட் ப்ரொவிஷனிங் பண்ணியிருக்காங்க. ஈவன் தி வோடோஃபோன் ஐடியாவோட இஷ்யூக்கும் வந்து தே ஹவ் மேட் அன் அடிக்வேட் ப்ரொவிஷனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் அன் அட்வர்ஸ் இது வந்தாலும் இட் வில் ரூலிங்ஸ் வந்தாலும் it will not affect the bank, and if favorable vanduchana, the bank is going to post a huge profit, they will get income. So with respect to capital adequacy ratio, the bank is having a capital adequacy ratio of 15.03%. It's really very good when you compare to the kind of business and the bank with standards compare really good. Ana இன்னமும் வந்து அவங்க வந்து they have to do good அப்படின்னும்போது they are raising capital, basically they are raising more capital. So they would like to have this capital adequacy ratio 15, it's really good, but they would like to have it at 19%, and this is what they are looking into it. So to sum it up அப்படின்ட்டு பார்க்கும்போது, these guys basically the IDFC First Bank வந்து they have done tremendously wonderful in terms of performance. அவங்களோட history to that of அவங்களோட objectives to that of the quarterly results wiseல பார்க்கும்போது they have achieved what they said. So gross NPA வந்து 5.28% இருந்து it's basically they have reduced it. Even initial merger time la vandu net as a NPA vandu pathona 3.78 irundhuchu. Right now the net NPA vandu 0.5 la irukku. So it's really wonderful that these people have done it. So wholesale to that of the portfolio wise la pakumbodhu, wholesale to that of the retail அப்படினும்போது retail vandu they want to make it at 70. Right now they are moving towards it. They are at 60 plus percentage vandachi. So they are moving towards it in next 1 or 2 years, or they will be achieving what they have it. So as Mr. Vaidyanathan has said, he wants to create the bank for the future. Yes, all this team is working towards that particular direction. One important factor that I would like to tell in this particular in the video நம்ம பண்ணும்போது history plus the quarterly result ஓட மேப் பண்ணணும் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் there's an important information that has come in last week la pathona. There is on Thursday vandirukku, IDFC First Bank may go for reverse merger அப்படின்னா என்ன, ஸோ இதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.